தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். இங்கு 35 ஆண்டுகளுக்கு முன் நடந்த தீ விபத்தில் வெள்ளித்தேர் தீக்கிரையானது. மீண்டும் வெள்ளித்தேர் கொண்டுவர பக்தர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்தனர். 2023 சட்டசபையில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது வெள்ளித்தேர் அமைக்கும் அறிவிப்பு வெளியானது. 2024 பிப்ரவரியில் தேர் செய்யும் பணி தொடங்கி 2025 டிசம்பரில் நிறைவு பெற்றது. 18 அடி உயரத்தில் மரத்திலான தேர் செய்யப்பட்டு 429 கிலோ வெள்ளித்தகடுகள் பொருத்தினர். மொத்தம் 3.95 கோடி மதிப்பீட்டில் தேர் தயாரானது. 2 குதிரைகள், பிரம்மன் மற்றும் ஆகம விதிப்படியான சிற்பங்களுடன் வெள்ளித்தேர் உருவாக்கப்பட்டது. தேர் வெள்ளோட்டம் தொடர்பான அறிவிப்புக்கு மக்கள் காத்திருந்தனர். சமீபத்தில் திருநெல்வேலி வந்த முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். நெல்லையப்பர் கோயிலோட வெள்ளித்தேர் 1991 தீ விபத்தில் எரிஞ்சு போனது. கடந்த பிப்ரவரி மாதம் தான் இதே நெல்லைக்கு வந்தப்போ மீண்டும் அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு அறிவித்தேன். மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இப்போ அதுக்கான பணிகளெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சில நாட்களில், அதாவது ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்திலிருந்து அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதன்படி வெள்ளோட்டம் நேற்று கோயில் வளாகத்தில் நடந்தது. சபாநாயகர் அப்பாவு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 5.84 கோடி மதிப்பீட்டில் காந்திமதி அம்மாள் சன்னதிக்கு பின்புறம் அமைந்துள்ள தெப்பம், சன்னதி, மேற்கூரை மற்றும் மண்டப மின் விளக்குகளை அதிகமாக்கி அழகுபடுத்தும் பணியை தொடங்கி வைத்தனர். இறையன்பர்களுக்கு வயிற்றுப்பசியையும் போக்கி இறையன்பர்கள் மகிழ்ச்சியோடு இறை வணக்கம் செய்துவிட்டு செல்லுகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த வகையில் இந்த நெல்லையப்பர் திருக்கோயிலுக்கு முதலில் அதன் பிறகு ஒவ்வொன்றாக பார்த்து ஆய்வு செய்து அப்படி பூட்டப்பட்டிருந்த 1000 கால் மண்டபத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அதேபோல் சீர்குலைந்திருந்த அந்த மண்டபத்தை டிவிஎஸ் நிறுவனத்தோடு அவர்களுடைய நன்கொடையால் முழுவதுமாக புனரமைக்கப்பட்டது. அதேபோல் கழிவுநீரால் சூழ்ந்திருந்த அந்த தெப்பக்குளம் இன்றைக்கு தெளிந்த நீரோடையாக அவர்களாலேயே செப்பனிடப்பட்டு இன்றைக்கு அந்த 2ஐயும் திறந்து வைத்திருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் திருக்கோயில் திருச்செந்தூரில் எப்படி சுற்றி வருகின்ற மண்டபம் பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கின்றதோ அதேபோல் இதையும் ஒளிமயமாக்குவதற்காக 1,60,00,000 ரூபாய் செலவில் அதற்கும் திட்டமிட்டு அந்த பணிகளையும் இன்றைக்கு துவக்கி வைத்தோம். தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் நெல்லைக்கு வருகை தந்தபோது இந்த வெள்ளித்தேர் ஜனவரி முதல் வாரம் பக்தருடைய நேர்த்திக்கடனுக்காக உலா வரும் என்றார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்பதற்கு இந்த வெள்ளித்தேர் வெள்ளோட்டமே ஒரு சாட்சி என்பதை இன்றைக்கு பத்திரிகையாளர் மத்தியிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.